ஆனா பவுல் மாதிரி யோபு மாதிரி பாடுபட்டிருக்கிறோம்னா ஆமென் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படியே பாடுபட்டாலும் 1% தான் சொல்ல முடியும். சொல்லுங்க ஆமென். அதுக்கு அடுத்த இடத்துல ரொம்ப பாடுபட்டவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆமென். 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 430 வருஷம் பாடுபட்டாங்க. எத்தனை வருஷம்? பக்கத்துல கேளுங்க, நீங்க படுற பாடு எத்தனை வருஷம் பாடுபடுறீங்கன்னு கேளுங்க. உங்க கஷ்டம் எத்தனை வருஷம்? 430 வருஷமா? அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். 1 மாசம் பாடுபட்டு, 1 வாரம் பாடுபட்டு, 1 வருஷம் பாடுபட்டு, ஐயோ தாங்க முடியல. 430 வருஷமா ஒரு ஜனக்கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஏங்குது, ஒவ்வொரு நாளும் தவிக்குது. ஹல்லேலூயா. நமக்கும் இந்த நாள் எப்ப மாறும்? இந்த பிரச்சனை எப்ப மாறும்? இந்த போராட்டம் எப்ப மாறும்? இந்த வேதனை எப்ப மாறும்? நல்ல காலம் எப்ப பிறக்கும்? விடிவு காலம் எப்ப வரும்? நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க? என் சூழ்நிலையை கர்த்தர் மாத்த மாட்டாருன்னு எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? எதிர்பார்க்கிறவங்க மட்டும், விரும்புறவங்க மட்டும், நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏங்குகிறவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா நடக்கும். உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும்.